இவன் தாங்க என் ஃப்ரெண்டு மேகநாதன், நான் தாங்க இவன் ஃப்ரெண்டு கிஷோர். நாங்கள் எப்போவுமே இப்படி தான் ஒன்றா பைக்கில் போவோம். நான் எங்கே போனாலும் மேகா கூட தான் போவேன், ஏன்னா எனக்கு பைக் ஓட்ட தெரியாது. இவன் தான் என் டிரைவர். நாங்கள் ஒரே ஊருக்காரங்க. சென்னைக்கு படிக்கிறதுக்காக வந்தோம். வந்து 2 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே எங்கள் வீட்டு ஓனரு எங்களுக்கு வீடு கால் பண்ணி சொல்லிட்டார். அந்தளவு நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? எங்களை பற்றி சொல்லணும்னா, நான் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுற ஒரு டுபாக்கூர், இவன் டுபாக்கூர் மாதிரி பிஹேவ் பண்ணுற இன்னொரு டுபாக்கூர். அதனால் எங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை பண்ணதில்ல எங்கள் ஃப்ரெண்டு கார்த்தி. ஆமாங்க, கெஸ்ட்டாக வந்து தங்கி தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணி ஓனர் கூட பிரச்சனை பண்ணி கடைசியில் எங்களையே வீடு கால் பண்ணி வச்சிட்டான். இப்போ அடுத்த வீடு தேடுற வரைக்கும் நாங்கள் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். எங்கள் ஃப்ரெண்டு சக்தி, அவன் உருவத்துலேயும் பெருசு, மனசுலையும் பெருசு. இன்னைக்கு டெம்பரரியாக அவன் வீட்டில் தங்க போகிறோம். அவன் கூட பழகி 1 வாரம் தான் ஆச்சு. அவன் இன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டு போயிடுவான். ஆனால் சாவி எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். எவ்வளோ நல்லவன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லவங்க இருக்கனால தான் சென்னையில் மழை வந்து கடைசியாக வெள்ளமாகவே மாறுது. அட, நம்ம சக்தியை வெயிட் பண்ணிட்டு இருக்கானே, ஹி இஸ் வெயிட்டிங். ஏய் யூ, ஹாய் மச்சான். வந்ததே லேட்டு, இதில் உனக்கு என்ன வெட்டி சீனு? எப்போ வர சொன்னால் எப்போ வந்துட்டு? சாரி மச்சான், இன்ட்ரோ சீனுக்கு லேட் ஆச்சு. எனக்கு கம்பெனிக்கு டைம் ஆயிடுச்சு. ரைட் சைடில் போனால் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் நைட்டு டின்னரை முடிச்சுக்கோங்க. இந்த சாவி பிடி. அப்புறம் இனிமே இது ஓ வீடு இல்லை, ஏன் வீடு மாதிரியா? அதானே? அப்படிலாம் இல்லை, நீங்கள் வரத்துக்காக ஹால்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 2 நாள் தான் தங்க போகிறீங்க. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் உள் ரூமில் இருக்குது. எக்காரணத்தை கொண்டு உள் ரூம் பக்கம் போயிடாதீங்க. வேற ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க. ஹைடா, என்னடா சொன்னா? நத்திங் மச்சான், நம்ம வீடு மாதிரி நினச்சி சொன்னான். சொக்க தங்க மச்சான். கிஷோரே சொல்றா. டாய்லெட்ல லாக் இல்லடா, அவசரப்பட்டு திறந்து கிந்திர போற. டேய் மச்சான். டேய் வரலடா, கம்முன்னு போயாண்டா. இல்ல மச்சான், பயமா இருக்குடா, ஏதாவது பேசு மச்சான். போடா. டேய், எப்ப பார்த்தாலும் நெட்ல ஆவி பேய் பத்தி பார்த்திருக்கிறே, ஏன்டா? எயித்து படிக்கும்போது ஒரு நாள் நைட்டு நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா 3 பேரை பார்த்து தூங்கிட்டு இருந்தோம். அப்போ நைட்டு எதாச்சும் கண் முழிச்சு பார்த்தா டைம் ஒரு 2:45 இருக்கும். டைம் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன், ஜன்னல் சைடில் ஏதோ ஒன்று உட்காந்து எனக்கு மனுஷ உருவத்தில் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு அப்படியே அள்ளு விட்டுச்சு. அதே சமயம் நம்ம பார்த்தது உண்மையாக இல்லை பொய்யான்னு கூட தெரியாதுல்ல. சரி என்ன பண்ணேன், பைக்கில் அப்படியே கையில் இருக்க நகத்தை கடிச்சிக்கிட்டு அசையாமல் அப்படியே பார்த்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் வந்து பார்க்குறேன், கையில் நகை பிஞ்சு தான் இருக்குது. அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகே ஏதோ ஒன்று பார்த்துருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா நெட்டில் ஒன்று படித்தேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் அரௌண்ட் 3 o'clock நம்ம கண்ணு முடிச்சிட்டோன்னு வச்சுருக்கேன், யாரோ ஒருத்தர் பக்கத்துல நம்மளை பார்த்துட்டே இருக்காங்கன்னு அர்த்தமா. அந்த டிஸ்டர்பன்ஸில் நம்ம கண்ணு முடிச்சிடுறோமா. சரி, அதை பற்றி படிச்சு வேணா அந்த பழைய ஞாபகம் எனக்கு வந்தது. சரி, அதான் இப்போ கொஞ்ச நாள் அதை பற்றி படிச்சுட்டு இருக்கேன். வேற யாராவது ஜன்னல் சைடு நின்றுருக்கலாம்ல, நீ ஏன் பேயின்னு சொல்ற? எங்கள் வீடு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஜன்னலுக்கு அந்த சைடு ஒரு மனுஷனால் நிற்கவே முடியாது, நிற்க இடமே இல்லை. சரி அதை விடு. என்னைக்காவது நீ தூங்கும்போது உன் பெட்டு கீழே ஏதோ இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கியா? மச்சான், நான் கூட நைட் ஃபீல் பண்ணிக்கிறேன்டா. யாரோ என் மேலே உட்கார்ற மாதிரி. நான் கத்துவேன், ஆனால் சவுண்டு கேட்காது. கஷ்டப்பட்டு எழுந்துக்க ட்ரை பண்ணுவேன், கை காலை அசைக்க முடியாது. இதில் எந்த அமானுஷமும் கிடையாது. இதுக்கு பேர் ஸ்லீப்பிங் பெராலிசிஸ். ஒரு 40-60 கிலோ நம்ம மேலே வச்ச மாதிரி இருக்கும். அது ஒரு விதமான பக்கவாதம். நம்ம பிரெயின் தவிர மொத்த பண்ணி சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். கை காலெலாம் அப்படியே செயலிழந்து போயிடும். அப்புறம் ஒரு 5 minutes ஆட் பண்ணி சரியாயிடும். எல்லாருமே இந்த லைஃப்பில் ஒரு வாட்டியாக அனுபவிச்சிருப்பாங்க, இல்லை அனுபவிப்பாங்க. டேய், பேய் இருக்குன்னு சொல்றியா இல்லைன்னு சொல்றியா? பேய் ஆவினா என்ன? அது ஒரு எனர்ஜின்னு சொல்கிறாங்கடா. ஆவின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஸ்பிரிட்டுக்கு எல்லாரோட உடம்புலையுமே இருக்குமா. அது நம்மளோட உடம்பு டேமேஜ் ஆனதுக்கு பிறகு நம்ம உடம்பு விட்டு வெளியே வந்துடுமா. தன்னோட ஆசைகள், கடமைகள் இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு லைட் மூலிமா பாஸ் ஆகி அப்படியே போயிடுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா தான் அது இங்கேயே சுற்றுமா, வேற ஒரு உடம்பு தேடி அலையுமா. நீ எப்போ பயப்படுறியோ அப்போ உன்னோட ஸ்பிரிட் அடக்கிட்டு அது உனக்குள்ளே புகுந்து அது உன்னையே டாமினேட் பண்ணுமா. பஞ்சபூதங்களில் உன்னை தன்னோட மீடியமாக சூஸ் பண்ணி அது மூலியமாக தான் எல்லாமே பண்ணுமா. டேய், ஆவினா இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணதே இல்லையா? அந்த தட்டம் இருக்குது. ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. இப்போது நம்மளோட மெமரிஸ்லாம் நம்ம பிரெயினில் தானே போய் ஸ்டோர் ஆகுது.
அப்போது ஒருத்தன் செத்து எரிச்ச பிறகுல பொதிச்ச பிறகோ அவனோட பிரெயின் ரெஸ்டர் ஆகிடுதுல, அப்போ அவனோட மெமரி அழிஞ்சு போயிடுதுல, அப்புறம் எப்படி பேயில ஞாபகம் வச்சுட்டு நம்மளை தேடிட்டு வருது? இந்த ஒன்றுத்து மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒருவேளை நம்ம ஸ்மெல்லு வச்சு தேடி வருதோ? மோப்பம் பிடிச்சி வர்றதுக்கு நாயா பேயிடா? மச்சான், பேய் நம்ம பக்கத்தில் இருக்கா இல்லையான்னு எப்படிடா தெரிஞ்சுக்குது? ஒரு 4 விஷயம் இருக்குது. அதில் தான் ஒன்று நடந்தால் கூட நீ புரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், லைட் ஃப்ளிக்கர். அதுங்களால எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸை உருவாக்க முடியுமா? இந்த டியூப் லைட்டு, டிவி இதெல்லாம் ஃப்ளிக்கர் ஆகும். ஏன்னா ஆவின்றது ஒரு எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டியும் ஒரு எனர்ஜி. அதான். செகண்ட், ரூம் டெம்பரேச்சர். ஒரு நார்மல் கிளைமேட்டில், ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் டோர்லாம் க்ளோஸ் ஆகிருந்தோம் உனக்கு பயங்கரமாக குளிரும், உடம்புலாம் நடுக்க ஆரம்பிக்கும். செத்தவங்க பற்றி பேசும்போது உனக்கு உடம்புலாம் புல்லரிக்க ஆரம்பிக்கும். அவங்க உன்னை சுற்றி வராங்க அப்படின்னா சடனாக நடுங்கும். மூணாவது, 11.11 AM 11.11 PM. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நியூமராலஜி படி 11ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரான். அது கூட இன்னொரு 11 சேரும்போது ஒரு ஹை லெவல் ஃப்ரீக்வன்சி உருவாகுமா. அந்த நேரத்தில் ஆவிங்களுக்கான ஒரு டோர் ஓப்பன் ஆகி அந்த ஒரு நிமிஷம் ஆவிங்கள் தனக்கான ஆசைகளை திரும்ப திரும்ப செஞ்சுக்கணும். அதுக்கான நேரம் தான் அது. அந்த நேரத்தில் நீ ஏதாவது ஒரு விதமான அமானுஷங்களை சந்திக்கலாம். கடைசி, டோர் நாக்கிங் சவுண்ட். யாருமே இல்லாத ஒரு ரூமில் யாரோ ஒருத்தர் டோரை தட்டுற மாதிரி இருக்கும். நீ உத்து கவனிச்சுன்னா கண்டிப்பாக உன்னால் கேட்க முடியும். ஏய் சக்தி, சக்தி, சக்தி இல்ல? இல்லை, நான் ஆஃபீஸ் போயிருக்கானா? நீ யாரு? நாங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸு. நான் நைட் இங்கெல்லாம் தங்கலான் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸா? இங்கேயா பார்த்தாங்களான்றீங்க? சரி சரி, பார்த்து இருந்துக்கப்பா. பர்றா. டேய், ஃபோன் எதுக்குடா? எந்த ஃபோன்றா? டேய், உன்னோட ஃபோன் ரிங்டோன் தான்டா. டேய், எனக்கு எதுவும் கேட்கலடா. டேய் மச்சான், எனக்கு கேட்குதுடா. டேய் பைத்தியக்காரா, பர்றா. டேய், உள்ளதான் அடிக்குதுல்ல? ஆமாம் மச்சான், உள்ளதான் அடிக்குது. டேய் டேய், அவன் உள்ள முக்கியமான டாக்குமெண்ட்ஸாக இருக்கு, உள்ள போவேன்னு சொல்லியிருக்காண்டா. டேய், ஃபோன் தான் அடிக்குது, அது மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம்டா. டேய், உள்ள ஃபோன் இருக்கிற மாதிரி தெரியலையேடா. உன் மொபைல் தான் டார்ச் இருக்க, எடுத்துருவா. டேய், மொபைலில் சார்ஜ் வேறு இல்லைடா. டேய், ஈவினிங் செல்ஃபில் ஒரு கேண்டில் பார்த்தா இருக்கான்னு பார்க்குறாரு. டேய் இருக்குடா. டேய், வத்திப்பட்டியா இருக்கு, அடிக்கடி கரண்ட் போகும் போல. மச்சான், ஆளுக்கும் கிச்சனுக்கும் சென்டரில் ஏற்றி விடா. அப்பதான் எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் வரும். டேய், வேற எதனா டார்ச் லைட் இருக்கா பாருடா. பயப்படாத மச்சான், இவ்வளோ நேரம் ஆக்சிஜன் சாப்பிட்டீங்க, அதனால அவ்வளோ. டேய், நீ மூடு, எனக்கு பயமா இருக்கு. என்னடா பசங்க எப்படி சொல்லிவிட்ட? மூடான்னு சொல்றல, இங்க இருக்குன்னு சரின்னு படல. வா போலாம். கொய்யால நம்மள டுபாக்கூர் நினைச்சிட்டாங்க. மச்சான், டேய் மச்சான், திறக்க முடியலடா. திறக்க முடியலையா? இது நவரு. சரி நீ வா, இங்க திற, நான் வெளியே யாரா இருக்காங்களா பாக்குறேன். டேய், யாராவது வந்தாங்களா?
காணும்டா. என்னடா நடக்குது? கிஷோர் கிஷோர் டேய் ஃபேன் கூட உள்ள எப்பரா காண்டில் ஆஃப் ஆச்சு? டேய் எங்கடா போற? பாத்ரூம் தாண்டா போறேன். டேய் உள்ள இருந்து எதுக்குடா கால் பண்ற? மேகா 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 டேய் மேகா 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 டேய் மேகா டேய் டேய் ஏடா கத்துற? டாய்லெட் போன சொல்லிட்டு இங்க என்ன பண்ற? நான் எங்கடா சொன்னேன்? நீ தானடா சொல்லிட்டு போன. டேய் மச்சான் சத்தியமா என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலடா. டேய் என்னடா இத பாத்தியா? வேற ஏதோ பாத்தியா? அது என்ன ஆன் பண்ற? இங்க சாதாரணமா கரண்ட் போய் வரல. இங்க நம்ம மீறி வேற ஏதோ நடக்குது. டேய் ஃபோன் கையில தான்டா இருந்தது. எப்பறா அங்க போச்சு? தெரியலடா. டேய் ஏதோ அன்னோன் நம்பர்ரா. டேய் சக்தி கால் பண்றா. டேய் ஆமாண்டா. டேய் சுத்தமா சிக்னலே இல்லடா. டேய் உன்கிட்ட இருக்கா பாரு. மச்சான் டவர் இருக்குடா. டேய் அப்பா அவனுக்கு கால் பண்றா முதல்ல. பேலன்ஸ் இல்லடா. லோன் வேற எடுத்துட்டேன்டா. டேய் அறிவு இருக்கடா சோதான தோன்ற. இப்போ என்னத்துக்கு என்கிட்ட கத்திட்டு இருக்கற? இதெல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியுமா? டேய் நக்கலா பேசாதடா மேகா. என்ன நக்கலா பேசுறேன்? உன் உயிரை காப்பாத்தி உங்களுக்கு துப்பு இல்ல. நீயே பயந்துட்டு இருக்கிற. நான் பயந்ததே உன்னாலதான். நீ தான் டாய்லெட் போறன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ற, இங்க இருந்து அங்க போற, பயப்படாம என்னடா பண்றது? பெரிய லாடு மாதிரி பேசுன. பேய் இப்படி இருக்கும். டேய் வேணா. வெளியே வந்தோம். மச்சான் ஓடிலாமா? டேய் ஓடிலாம் மச்சான். சாவச்சுடா. நம்ம நம்பி வீட்டை விட்டுக்கிறேன். எப்படிடா? டேய் வேற வழியே இல்ல. அப்ப இங்கே தங்கிட வேண்டியதான். ஆமா ஆமா துபாய் கிங் என்னோட ஃப்ரெண்டு தான். பாத்தியா மச்சான், நம்மளே உயிரை கையில பூச்சி நிக்கணும். என்ன நக்கலா வாக்கிங் போறான்? டேய் அந்த ஆளு மேல கூப்பிடுறா. சார் 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 துபாயில நாங்க இருந்த ரேஞ்சுக்கு என்னப்பா ஒன்னு மினிட். நானும் என் ஃப்ரெண்டு வந்தோம் சார். ஒரு சின்ன பிரச்சனை சார். வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் நாங்க ஃபோன் சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது சார். என்ன நடக்குது சார்? வீட்டு புரியலையே. ஒரே ஹாண்டடா இருக்கு சார். என்னன்னு ஆண்டியா? இல்ல சார் பேய் சார். கொஞ்சம் வந்து உள்ள வந்து பாருங்க சார். பேயா? சார் சார் நீங்க தான் சார் வந்து ஹெல்ப் என்ன வேற கூப்பிடுற? சார் சார் கொஞ்சம் நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். நான் என்னப்பா பண்றது? சார் சார் வாங்க சார். உங்களால பெரிய ரோலி மாதிரி இருக்கு சார். நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணி ஆகணும். பயப்படாதீங்க சார். நான் விட்டுலாம் ஓட மாட்டோம் சார். நாங்க இருக்கோம் சார். பயப்படாதீங்க சார். நான் ரொம்ப தைரியசாலி தான். நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? சார் சார் உங்களை விட்ட வேற யார் சார் ஹெல்ப் பண்ணுவா சார்? நம்பி வாங்க. நானும் உள்ள தான் சார் வந்தேன். கொஞ்சம் உள்ள ஏற்கனவே எனக்கு இந்த வீட்டுக்காரனுக்கு ஆகாது. நீ வே உள்ள விட்டு ஓட்டிங்கன்னா? சார் சார் அப்படிலாம் விட்டு ஓட மாட்டோம் சார். பயப்படாதீங்க சார். நீங்க நம்பி வாங்க சார். சரி வா பார்ப்போம். சார் சார் இந்த வீடு தான் சார். உள்ள போய் பாருங்க சார். தொடர்ந்து பசங்களா இருக்கீங்களேப்பா. பயப்படாதீங்க. அண்ணன் கூடயே இருங்க. என்ன முட்டெலாம் ஓடிடக்கூடாது. ஹலோ ஆமாம். யோ 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 தம்பி ஓடுங்க இல்லை ஏதோ அடிக்கிறது வேணாம். டேய் எப்படா உள்ள வந்த? டேய் அப்பவே ஓடலான்னு சொன்னடா. என்னடா நீ? சே மச்சான் டென்ஷனா வருதுடா.
இதை பற்றி படிச்சிருக்கிறடா. யோசி மச்சான், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். மச்சான் மச்சான் ஒரு ஐடியா மச்சான். டேய் கிஷோர், என்னடா பண்ற? டேய் மச்சான், பைக்ல வந்து எப்படி சொருகுனே தெரியலடா. மச்சான் யோசிடா. மச்சான் பயப்படாதடா. மச்சான் யோசி மச்சான். மச்சான் யோசிடா. டேய் மச்சான், ஆனா ஒண்ணுடா, நீ அந்த டோர் ஓபன் பண்ணதால தான் எல்லாம் நடக்குது. இல்லை மச்சான், இது முன்னாடியே ஆரம்பிச்சிச்சுடா. உன் ஃபோன் ரிங்டோன் எனக்கு மட்டும் தான் கேட்டுது, உனக்கு கேட்கவே இல்லைடா. டேய் மச்சான், ஒரு பயமுத்தத்துக்காக பண்ணான்டா, அது எனக்கும் கேட்டுதுடா. அந்த டோர் ஓபன் பண்ணதா. சாரிடா. இல்லை மச்சான், நான் ரூம்குள்ளே போகிறேன்டா. நான் ட்ரை பண்ணாமல் சாக மாட்டேன்டா. கன்ஃபார்ம் நான் போகிறேன்டா. டேய், நீ ட்ரை பண்ணிட்டு சாவறதுக்கு தான்டா. இல்லை மச்சான், நான் கண்டிப்பாக போகிறேன்டா. டேய் டேய் யாரு யாரு? ஃபோன் தாண்டா அடிக்குது. ஃபோன் அடிக்குது, போய் பாடா. டேய், சக்தி என்ன கால் பண்றா? ஹலோ. நான் தான்டா. சாப்பிட்டீங்களா? டேய், உங்க வீட்ல உன்ன தவிர வேற யாராவது? ஆமாண்டா, என் தம்பி தான். அவனை பற்றி நான் வெளியே யார்ட்டையும் பேசுனது கிடையாதுடா, சொல்லிட்டது கிடையாது. கஷ்டமாக இருக்கும்டா. அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குடா. வாய் பேச முடியாது, கண்ணு தெரியாது, காதும் கேட்காது, மூளை வரிசையும் சரியா இல்லை. பச்சா மட்டும்தான்டா வீட்டை விட்டு வெளியே வருவான். மற்றபடி அந்த ரூம்லேயே தான்டா படுத்துட்டு இருப்பான். ஏன்டா ஏதாவது ஃபோட்டோ ஆல்பமில் பார்த்தீங்க? டேய், முன்னாடி சொல்லிருக்கூடாதாடா? ஏய் ஏன்டா, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. இந்த முன்னாடியே சொல்லியிருந்தா 2 பேரும் கூடவே அவனை பார்த்து போறாடா. இது கூட நான் பார்த்துக்க மாட்டோம். ஏய், இனிமே என்னடா பண்ணுறது? அவன் செத்து ஆல்ரெடி 8 மாதம் ஆச்சுடா. யாரா ஃபோனில்? டேய் உன்னதான். டேய் டேய் மச்சான். டேய் டேய்